தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் புது வீட்டில் பாலை காய்ச்சியாச்சு. காலையில் 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பாலை காய்ச்சலான்ட்டு நைட்டே எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டோம். மார்னிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டேரெக்டாக புது வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு பால் காய்ச்சத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. எங்கள் அம்மா அப்பா வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க வர்றதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா வந்ததும் பாலை காய்ச்சலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் ஒரு 5 o'clock பாலை காய்ச்சலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு 5:40 போல் ஆயிடுச்சு. கரெக்டாக அவங்க வந்ததும் பாலை காய்ச்சிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்தது. சந்தோஷமும் சொல்ல முடியல, அதே டைமில் இல்லைன்னும் சொல்ல முடியலை. கல்யாணம் ஆகி 4 years கழித்து தனி வீட்டில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவாக ஸ்க்ராட்ச்லேருந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டை விட நாம் இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டே இந்த டேவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் காய்ச்சாச்சு. ஆனால் இனிமேல் தான் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது.